Next, longitudinal nature of sound waves. Take a coil or spring and move it forward and backward. இப்போ ஒரு காயிலோ நம்ம வீட்டில் ஒரு ஸ்ப்ரிங் இருக்கும் பார்த்தீங்களா, பெனில் எழுதுகிற ஸ்ப்ரிங் இல்லைன்னா ஒரு லென்த் ஸ்ப்ரிங் இருக்கும் பார்த்தீங்களா. இப்போ அதை வந்து மூவ் ஃபார்வர்ட் அண்ட் பேக்வேர்ட் மூவ் பண்ணுறோம். இப்போ வந்து நம்ம அப்சர்வ் பண்ணுவோம். இப்போ அதை அப்சர்வ் பண்ணும்போது அந்த ஸ்ப்ரிங்கில் வந்து இப்போ நம்ம அப்படி மூவ் பண்ணும்போது ஃபார்வர்ட் அண்ட் பேக்வேர்டில் மூவ் பண்ணும்போது முன்னாடியும் பின்னாடியுமா அதை அசைக்கும் போது நமக்கு அதில் வந்து சம் பார்ட்ஸ் வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்கும், சம் பார்ட்ஸ் விலகி இருக்கும். நீங்கள் கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள், அது உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ ஃபார் அப்பார்ட்டில் இருக்கும். ஸோ சவுண்டும் வந்து அதே போல் தான், ஆல்சோ ட்ராவல்ஸ் இன் த மீடியம் இன் த சேம் மேனர். ஒரு ஸ்ப்ரிங்கை வந்து நம்ம ஃபார்வர்ட் அண்ட் பேக்வேர்ட் முன்னாடி பின்னாடியுமா மூவ் பண்ணும்போது அதில் வந்து சம் பார்ட்ஸ் வந்து க்ளோஸாக இருக்கும், சம் பார்ட்ஸ் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்கும், ஃபார் அப்பார்ட்டில் இருக்கும். ஸோ இதே போல் தான் சவுண்டும் வந்து இந்த மேனரில் தான் வந்து ட்ராவல் பண்ணுது த்ரூ மீடியம் வழியாக இப்படி தான் ட்ராவல் பண்ணுது. ஓகேவா? அதுதான் அவங்க லாங்கிடியூட்னல் நேச்சர் ஆஃப் sound waves அப்படின்னு சொல்கிறாங்க. From the above activity, you can see that some part of the coil, the turns are closer together. These are regions or compressions. அதாவது நம்ம வந்து அந்த ஸ்ப்ரிங்கையோ காயிலோ இப்படி ஃபார்வர்ட் அண்ட் பேக்வேர்ட் மூவ் பண்ணும்போது சம் பார்ட்ஸ் வந்து க்ளோஸாக இருக்கும்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு அவங்க என்ன பேர் சொல்கிறாங்கன்னா கம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. In between these regions of compressions, we have regions where the coil turns are far apart called rarefactions. சம் பார்ட்ஸ் க்ளோஸாக இருக்குன்னு சொன்னோம்ல, ஸ்ப்ரிங்கையோ காயிலையோ ஃபார்வர்ட் அண்ட் பேக்வேர்ட் மூவ் பண்ணும்போது சம் பார்ட் க்ளோஸாக இருக்கும், அதை கம்ப்ரெஷன்னு சொல்லுவோம். சம் பார்ட் டிஸ்டன்ஸில் இருக்கும், ஃபார் அப்பார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஸ்டன்ஸில் இருக்கிறத அதுக்கு என்ன பேர் வச்சுருக்காங்கன்னா ரேர்ஃபேக்ஷன். அதை எப்படி சொல்லுவாங்கன்னா இட்ஸ் கால்டு ரேர்ஃபேக்ஷன்ஸ். as the coil oscillates, the compressions and rarefactions move along the coil. இப்போ வந்து இந்த காயிலை வந்து நம்ம ஆசிலேட் பண்ணுறப்போ கம்ப்ரெஷன் அண்ட் ரேர்ஃபேக்ஷன்ஸ் வந்து காயில் வழியாக மூவ் ஆகும். ஓகேவா? அந்த காயிலை ஆசிலேட் பண்ணும்போது கம்ப்ரெஷன்ஸும் ரேர்ஃபேக்ஷன்ஸும் காயில் வழியாக மூவ் ஆகும். The waves that propagate with compressions and rarefactions are called longitudinal waves. Longitudinal wavesனால் என்ன? இப்போது அந்த வேவ் வந்து ப்ராப்பகேட் ஆகுது, கம்ப்ரெஷன் அண்ட் ரேர்ஃபேக்ஷன் அந்த கான்செப்ட் மாதிரி அந்த கான்செப்ட் வழியாக வேவ் வந்து ப்ராப்பகேட் ஆகுது. அதை தான் வந்து நம்ம லாங்கிடியூட்னல் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கம்ப்ரெஷன்னா என்ன? சம் பார்ட்ஸ் க்ளோஸாக இருக்கும், ரேர்ஃபேக்ஷன் சம் பார்ட்ஸ் டிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ இதை தான் இந்த ரெண்டும் வந்து இந்த ரெண்டு கான்செப்ட் மாதிரி தான், இதுதான் வந்து பேசிக் கான்செப்ட். இந்த கான்செப்ட் வழியாக இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி தான் வேவ் வந்து ப்ராப்பகேட் ஆகும். ஸோ அந்த வேவ்ஸை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்? இட்ஸ் கால்ட் லாங்கிடியூட்னல் வேவ்ஸ். In longitudinal waves, the particles of the medium move to and from along the direction of the propagation of the wave. அதாவது இந்த longitudinal waves என்ன நடக்குன்னா பார்ட்டிகல்ஸ் ஃபார்வர்டில், அதாவது முன்னாடியாக மூவ் டு அண்ட் ஃப்ரம், கொஞ்சம் அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து கொஞ்சம் முன்னாடி பின்னாடிக்கு நகர்ந்துட்டு அந்த வேவோட டைரக்ஷனை வந்து ஃபார்வர்டில் ப்ராப்பகேட் பண்ணுது. ஓகேவா? ஸோ அதுதான் வந்து லாங்கிடியூட்னல் வேவ் கான்செப்டில். இந்த டயக்ராம் பார்த்திங்கன்னா அது உங்களுக்கு புரியும். ரேர்ஃபேக்ஷன் அப்படிங்கிறது இந்த பார்ட்ஸ் பார்த்திங்களா கொஞ்சம் தள்ளி தள்ளி இருக்குது, கம்ப்ரெஷன்னா கொஞ்சம் ஒட்டி ஒட்டி இருக்கும். சவுண்ட் ஆல்சோவா லாங்கிடியூட்னல் வேவ். சவுண்டு வந்து லாங்கிடியூட்னல் வேவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா சவுண்ட் ட்ராவல் ஒன்லி வென் தெர் ஆர் பார்ட்டிகல்ஸ் விச் கேன் பி கம்ப்ரெஸ்ட் அண்ட் ரேர்ஃபேட். அதாவது சவுண்டும் வந்து ஒரு லாங்கிடியூட்னல் வேவ் தான். ஏன்னா பார்ட்டிகல்ஸ் சவுண்ட் கேன் ட்ராவல். எப்போ எப்படி சவுண்டு ட்ராவல் ஆகும்? ஒன்லி வென் தெர் ஆர் பார்ட்டிகல்ஸ், சம் பார்ட்டிகல்ஸ் வந்து கம்ப்ரெஸ்ட் அண்ட் ரேர்ஃபேக்ட். அதாவது ரேர்ஃபேக்ட்னா கம்ப்ரெஸ், சில சமயம் அந்த பார்ட்டிகல்ஸ் ஒன்றாயிட்டு அப்புறம் விலகிக்கும். ஒன்றாகிறப்ப அந்த ஃபஸ்ட் பார்ட்டிக்கலோட ஃபோர்ஸ் செகண்ட் பார்ட்டிக்கல் போயிடும். அப்புறம் விலகினதுக்கப்புறம் ஃபஸ்ட் பார்ட்டிக்கல் ரெஸ்ட் பொசிஷனுக்கு போயிடும். செகண்ட் பார்ட்டிக்கல் தேர்ட் பார்ட்டிக்கலில் போய் கம்ப்ரெஸ் ஆகிட்டு அது செகண்ட் பார்ட்டிக்கலோட ஃபோர்ஸை தேர்ட் பார்ட்டிக்கலுக்கு பாஸ் பண்ணிவிட்டு செகண்ட் பார்ட்டிக்கல் அதோட ஃபஸ்ட் பொசிஷனுக்கு வந்து ரேர்ஃபேக்ட் விலகிடும். இந்த மாதிரி தான் மூவ் ஆகும். ஓகேவா? ஸோ கம்ப்ரெஷன்ஸ் ஆர் த ரீஜியன் த பார்ட்டிகல்ஸ் ஆர் க்ரௌடட் டுகெதர். கம்ப்ரெஷனாக இருக்கும்போது அதில் பார்ட்டிகல்ஸ் வந்து க்ரௌடாக ஒன்றா இருக்கும். ரேர்ஃபேக்ஷனில் ஆர் த ரீஜியன்ஸ் ஆஃப் லோ ப்ரெஷர் த பார்ட்டிகல்ஸ் ஆர் ஸ்ப்ரெட் அப்பார்ட். ரேர்ஃபேக்ஷனில் லோ ப்ரெஷர் ஆகிடும். ஸோ பார்ட்டிகல்ஸ் வந்து ஸ்ப்ரெட் வந்து கொஞ்சம் தள்ளி தள்ளி இருக்கும், ஸ்ப்ரெட்டாக இருக்கும். A sound wave is an example of longitudinal mechanical wave. ஸோ சவுண்ட் வேவ் தான் நம்ம வந்து longitudinal mechanical waveக்கு ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிளாக சொல்லுவாங்க.